எனக்கு ஏபி பிளாக். மினி ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. 2 பிளாக்கும் எதிர் எதிர் சைட்ல இருக்கு. நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். வினோ, ஹேமா எங்கடி? ஆளை காணோம், போயிட்டாளா? சாரி, உங்க நேம் நான் கேட்கவே இல்ல. நீங்க? மினி சங்கடமாக கேட்டாள். ஐ எம் விஜி, செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தன்னை அறிமுகம் செய்தாள். அவ விஜயோடு ஸ்கூட்டியை ஸ்டாண்ட்ல போட போயிருக்கா. அதோ வரா. அனைவரும் விடைக்கு பெற்று கிளம்பும் போது அவர்களை நோக்கி லதா வந்து கொண்டிருந்தாள். விஜி, எக்ஸாம் எழுத போகலையா? ஆமா, இவங்க எல்லாரும் யாரு? நீ ஏன் இப்படி நடக்கிற? படபடப்பாக கேட்டாள். ரத்தம் தோய்ந்து இருந்த அவளது விரலை பார்த்து, கால் ஃபுல்லா ரத்தம், என்ன ஆச்சு சொல்லுடி. லதா, முதல்ல எக்ஸாம் எழுதுவோம், அப்புறம் விவரமா சொல்றேன். நீங்க எல்லோரும் கிளம்புங்க, நேரமாவதை உணர்ந்து சொன்னாள். ஓகே, பாத்து போங்க லதா. அவங்கள கை தாங்களா கூட்டிட்டு போங்க. எக்ஸாம் முடிஞ்சு உங்களை வந்து பாக்குறேன். மினி தயக்கமாகவே விடை பெற்றாள். பரீட்சை எழுதி கொண்டிருந்த விஜய் வலி பொறுக்க முடியாமல் முணங்க, மேம் வந்து என்னவென்று கேட்க, அவளது நிலைமையை பார்த்து காலை தூக்கி வைத்துக் கொள்ள ஒரு ஸ்டூல் கொடுத்தார்கள். இங்கு மினியோ மிகவும் பதட்டத்தில் இருந்தாள். கணக்குக்கு விடை வருவேனா என்று அடம் பிடித்தது. அம்மா சொன்னதை கேட்டு பின் பண்ணியிருந்தா இப்படி நடந்தே இருக்காது. எல்லாம் என் தப்பு. வர வர ஒரு பொறுப்பே இல்லாம போயிட்டு எனக்கு. ச்சே, அவ அங்க என்ன கஷ்டப்படுறாளோ, எப்படி எக்ஸாம் எழுதுறாளோ என நினைவே அவளை குடைய தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து இருந்தாள். அவளது தவிப்பை பார்த்து வினோ ஜாடியில் என்ன என்று கேட்டு பதட்டப்படாமல் எழுதுமாறு சொன்னாள். ஒரு வழியாக 3 மணி நேரத்தை கடத்திவிட்டு பெல் அடித்ததும் முதல் ஆளாக பேப்பரை கொடுத்துவிட்டு விஜயை தேடி ஓடினாள் மினி. அங்கு போய் சேர 20 நொடிகள் ஆயிற்று. காற்று வேகத்தில் சென்று விஜயின் முன்னால் மூச்சரைக்க நின்றாள். சுசினின் கார் அந்த 12 மாடி கட்டிடத்தின் முன் நின்றது. காரை விட்டு இறங்கியதும் செக்யூரிட்டி வந்து சாவியை வாங்கி கொண்டார். என்ன முத்து, நீங்க வரீங்க, டிரைவர் எங்க? கொஞ்சம் கோபமாகவே கேட்டான். தம்பி, இன்னைக்கு அவனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாம். காலையிலேயே வந்து சொல்லிட்டு போனான். உங்களுக்கு போன் போட்டானாம், லைன் கிடைக்கலையாம். 2 மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொன்னான். தலையை சொரிந்தவரே சொன்னார். அப்போ நானே காரை பார்க் பண்ணிடுறேன். கீயை தாங்க, கீயை வாங்க கை நீட்டினான். இவர்களை பார்த்தபடியே வந்த பிரகாஷ், குட் மார்னிங் சார், மே ஐ கேட்டு விட்டு கீயை வாங்க கை நீட்டினான். சுசின் ஏதோ சொல்ல வந்து எதுவும் சொல்லாமல் கீயை அவனிடம் கொடுத்து விட்டு லிப்டை நோக்கி சென்றான். இந்த 12 மாடி கட்டிடத்தில் அவனது அலுவலகம் 5வது மாடியில் இருந்தது. அவனது துரித நடையே அவன் வருவதை உணர்த்த அனைவரும் காலை வணக்கம் சொல்ல, அனைவரின் வாழ்த்துக்கும் ஒரு தலை அசைப்பை தந்துவிட்டு குளிரூட்டப்பட்ட தனது அறையில் சுழல் நாற்காலியில் சென்று அமர்ந்தான். அவனது கையொப்பத்திற்காக இருந்த ஃபைல்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு இருந்தான். அறையின் கதவு மெலிதாக தட்டும் ஓசை கேட்டது. எஸ், கமின். அனுமதி கிடைத்ததும் பிரகாஷ் உள்ளே வந்தான். சொல்லுங்க பிரகாஷ், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பார்வை அவனை தொலைத்தது. என்ன சார், என்ன போய் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? திகப்பாய் கேட்டான். நீங்க தானே காலையில எனக்கு சொன்னீங்க மரியாதை கொடுக்க சொல்லி. நான் அதை மீற முடியுமா? அவன் குரலில் கொஞ்சம் கூட விளையாட்டு இல்லை. காலையில் தான் அவனை குட் மார்னிங் சார் என்று சொன்னதை தான் அவன் குறிப்பிடுகிறான் என்பதை அறிந்து புன்னகைத்தான். ஓ அப்படியா, அப்போ சரி, நீ என்ன அப்படியே சொல்லு, நானும் முன்ன சாருன்னே சொல்றேன், ஓகே? அவனும் சீரியஸாகவே சொன்னான். பின் என்னடா, வந்தா சாருன்னு சொன்னா நீ பாட்டுக்குன்னு டிரைவர் வேலை பாக்குற. நான் உன்னை என்னைக்காவது குறைச்சலா சொல்லியிருக்கேனா? நீதான் விலகி விலகி போற, மரியாதையெல்லாம் கொடுக்கற. என்ன உன் ஃப்ரெண்டாவே நினைக்க தெரியாதா? இல்லன்னா நான் தான் உன்னை அப்படி நடத்தலையா? பதில் சொல்லுடா, கவலையாக கேட்டான். சுசின் இதுல வருத்தப்படுற அளவுக்கு என்ன நடந்தது? ஆபீஸ் ஸ்டாப் முன்னாடி உன்னை நான் அப்படி கூப்பிட மாட்டேன்னு உனக்கே தெரியும். நீ என்னதான் சொன்னாலும் நான் இந்த விஷயத்துல கேட்க போவது இல்ல. இந்த ஆபீஸை விட்டு வெளியே உன்னை சாருன்னு சொன்னா நீ கேளு. அவன் தன் பிடிவாதத்தை விட தயாராக இல்லை. சரி விடு, நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற நேரம் வராமலா போயிடும்? உன்னை அப்ப வச்சுக்கிறேன். கேலியில் இறங்கினான்.
அதை அப்ப பாத்துக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். அவனது குரலில் இருந்த மாறுதல் சுசினை அலுவலக பணிக்கு இழுத்து வந்தது. சொல்லு பிரகாஷ், ஏதாவது முக்கியமான விஷயமா? அவனையே அழுத்தமாக பார்த்தான். ஆமா, நம்ம கிரைனட் லாரி ஒண்ணு ஆந்திரா கிட்ட விபத்து ஆயிடுச்சு. லோடு ஃபுல்லா டேமேஜ். நமக்கு நஷ்டம் கொஞ்சம்தான். ஆனா ஆனா என்னடா சொல்லு. நம்ம டிரைவருக்கு ஏதாவது? சேச்சா, அந்த லாரில பொருள் இருந்திருக்குடா. தயங்கியவாறே சொல்லிவிட்டான். வாட்? இது எவ்வளவு பெரிய விஷயம். நீ இவ்வளவு நிதானமா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பாவுக்கு தெரியுமா? இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். விடு, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சா கம்பெனி பேரே கெட்டு போயிடும்டா. வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் ஆர்டர்ஸ் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதற்கும் அவ்வளவு சீக்கிரம் கலங்காதே சுசீன். கலங்குவதை பார்த்த பிரகாஷ் வேகமாக சொன்னான். நானே இது வெளியே வராத மாதிரி செஞ்சிட்டேன். ஆனாலும் உனக்கு சொல்லணுமேனு தான். தனது சேரில் இருந்து எழுந்து ஓடி வந்து நண்பனை தழுவி கொண்டான். இருவரது கண்களும் கலங்கின. பிரகாஷ், நீ எனக்கு செஞ்சது சின்ன உதவி இல்லடா. என் குடும்பம் மானம் சம்மந்தப்பட்டது. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. நண்பனை ஆற தழுவி கொண்டு சொன்னான். ஒரு நண்பனா இது என்னோட கடமை. நீ எனக்கு வாழ்க்கையே தந்திருக்கும் போது இது சாதாரணம். ஆனாலும் இத பண்ணினவங்க யாருன்னு உனக்கு தெரியும்னு சொன்னியே, அது? அவன் இழுக்க சுசின் தலை மெதுவாக ஆம் என்பதற்கு அடையாளமாக அசைத்தான். என் பெரியப்பா குடும்பம்தான் இதை பண்ணி இருப்பாங்க. குடும்ப பகையை தீர்த்துக்க சமயம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு உடனே ஒரு முடிவு. இதை பற்றி சொல்லாதே. இதை இப்படியே விட்டுடலாம். சுசின் தனது கோபத்தை அடக்க முயற்சி செய்தான். சே, என்ன மனுஷங்கடா. குடும்பத்துல பகனா அத பெரியவங்களே முடிச்சுக்கணும். அதை விட்டு தொழில காட்டுறது என்னால மன்னிக்கவே முடியலடா. இது அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது சரி, உனக்கு எப்படி தெரியும்? லாரி ஆக்சிடென்ட் ஆனதும் டிரைவர் வண்டியை விட்டுட்டு ஓடிட்டான். அதை விட நம்ம லோடு எல்லாம் யாரோ வேணும்னு உடைச்ச மாதிரி இருந்திருக்கு. ஆனா பொருள் மட்டும் நல்ல வேலையா தெரியற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் டவுட் வந்து இருக்கு. எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருந்திருக்கு. அவர் வேற நேர்மையான ஆளு போல. அதனால விஷயத்தை வெளியே வராத மாதிரி செஞ்சிட்டோம். என்னடா சொல்ற? வெளியே வராத மாதிரி செய்வதா? அது முடிகிற விஷயமா? பொருள் வச்சவங்க இந்த விஷயத்துல அப்படியே விட்டுட்டு வாங்களா? என்னைக்கா இருந்தாலும் இது வெளியே வந்துடும். அவன் பதட்டம் முதண்டு நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்காமல் பதட்டப்பட்டால் நான் என்னதான் செய்யட்டும்? பொருள் வச்சவங்க அங்கேயே ஒளிஞ்சு இருந்து என்ன நடக்குதுன்னு வேவு பார்த்திருக்காங்க. ஏற்கனவே பொருள் மட்டும் வெளியே தெரியற மாதிரி இருந்ததுலயே சந்தேகப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் உடனடியா இந்த இடத்தை சோதனை போட சொல்லி இருக்கார். அப்படி சோதனை போட்டதில் அங்கே ஒளிந்திருந்த 3 பேரை கைது பண்ணிட்டாங்க. அவங்களே வாக்குமூலம் கொடுத்ததால் பிரச்சனை நம்ம பக்கம் வராமல் எதிர்பக்கமே திரும்பிடுச்சு. கடைசியில் எதிர்பக்கம் என்ன செய்தாங்களோ தெரியாது. அவங்கதான் பொருளை கடத்தியதா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எப்படியும் நம்ம லோடு இருந்ததால் நம்ம கிட்டையும் பார்முலா விசாரணை வரும்னு சொன்னார். அப்படி வந்தாலே நாங்க பிரச்சனையில செய்வோம்னு அவர்கிட்ட சொல்லவே அவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியாது. இப்போ நம்ம லாரி பிக்சரில் இல்லை. ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான். ஓ, எப்படியோ அவருக்கு மனசாட்சி இருக்க போய் இதோட போச்சு. இல்லனா நிலைமையின் விபரீதம் அவனை மௌனமாக்கியது. அதுதான் எதுவும் ஆகலையே, அப்புறம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, போய் என் வேலைய பாக்குறேன். உன்ன மாதிரியா உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு முடியுமா? நான் என் சீட்டுக்கு போறேன். சூழ்நிலையில் இறுக்கத்தை தளர்த்த சகஜமாக பேசினான். அதற்கு பலன் இருந்தது. உன்னை யாரடா அலைய சொன்னது? இந்த கம்பெனியோட ஜிஎம் நீ. உன் வேலையை மட்டும் பார்க்காம மார்க்கெட்டிங் வேலைய யார் பார்க்க சொன்னது? கேட்டா நாமளும் ஒரு கண் வைக்கணும்னு கதை விடுவ. ஆனாலும் நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இந்த சீட்ல நிம்மதியா உட்கார்ந்திருக்கேன். நண்பனை நெகிழ்ச்சியுடன் கட்டி கொண்டான். சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. பிறகு ஜலதோஷம் காய்ச்சல் எல்லாம் வந்தா என்னால சமாளிக்க முடியாதுடா, சிரிப்பாக சொன்னான். அதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீதான் கேட்கவே மாட்டேங்கிற. எனக்காவது என் தங்கச்சி இருக்கிறா, உனக்கு என்னடா? இந்த கதையை என்கிட்ட விடறே.
உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. நீதான் எந்த பொண்ணோட போட்டோ காமிச்சாலும் இந்த பொண்ண பார்த்தா கட்டிக்கணும்னு தோணல. ஒரே டைலாக்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணை பார்த்தா அழகா இல்ல, கண்ணு பெருசா இல்ல, காது நீளமா இருக்கு, மூக்கு சப்பையா இருக்குன்னு ஏதாவது குறை சொல்லி ஒதுக்குனாலும் பரவாயில்லை. எனக்கு என்னமோ நீ ஒரு பொண்ண மனசுல வச்சுட்டு அந்த மாதிரி பொண்ண தேடுற மாதிரி இருக்கு. ஆனா எந்த பொண்ணுன்னு தெரியல. நீ ஏன் சொல்லிடுடா, கண்ணை சிமிட்டினான். அப்படி எந்த பொண்ணாவது என் மனசுல இருந்தா உனக்கு தெரியாம இருக்குமா? அம்மா காட்டுற பொண்ணுங்க எல்லாமே அழகாதான் இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சிங்க மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கு. அதுக்கு மேல அவ கூடவே இருக்கணும், அவளை வச்ச கண்ணு வாங்காம பாக்கணும், பார்த்த உடனே கட்டிக்கணும், இப்படி தோணவே மாட்டேங்குதுடா. எந்த பொண்ணை பார்த்து எனக்கு இந்த ஃபீல் வருதோ அவளை உடனே கட்டிப்பேன்டா. கண்கள் மின்ன பதில் கொடுத்தான். நீ அப்படி ஒருத்திய சீக்கிரம் கண்டுபிடிக்க என் வாழ்த்துக்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சுசினின் பர்சனல் டெலிபோன் ஒலித்தது. சுசின் போனை எடுத்தான். மறுபுறம் பேசியவளின் குரலை கேட்டதும் ஒரு நொடி அவனது முகம் யோசனையில் சுருங்கியது. ஆனால் பேசிய விஷயத்தை கேட்டதும் பதட்டமாக, ஆனால் உறுதியான குரலில், நீ அங்கேயே இருமா, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அதுவரை நீ எதையும் யார்கிட்டையும் சொல்லாதே. டாக்டர் கிட்ட போன கொடு, நான் பேசுறேன் என்றதும் போன் கை மாறியது. டாக்டர், நான் சுந்தரத்தோட பையன் சுசின். என் தங்கச்சி உடனே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யுங்க, நான் இப்பவே அங்கே கிளம்பி வரேன், அவசரமாக சொன்னான். தங்கை என்று சொன்னதும் அவனை விட பிரகாஷ் அதிக பதட்டம் அடைந்தான். ஆனால் அது சுசினுக்கு தெரியாமல் மறைத்தான். சுசின், உன் தங்கைக்கு என்னடா ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நானும் கூட வரவா? சாதாரணமா குரலில் வினவியதால் அவனது உள்ளத்தில் தவிப்பு சுசினுக்கு தெரியவில்லை. விஜய்க்கு ஒண்ணு இல்லடா, சுபாக்கு தான் பிரச்சனை. நான் உடனே போகணும், வந்து விஷயத்த சொல்றேன், ஓகே? இருக்கையில் இருந்து எழுந்து விட்டான். பிரகாஷின் முகம் மட்டுமல்ல, மனமும் அமைதி அடைந்தது. சுசின் கவனித்திருந்தால் தெரிந்திருக்கும் பிரகாஷின் முக மாறுதல்கள். அவன்தான் சுபாவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தானே. மினி ஓடி வந்த வேகத்தை பார்த்த விஜி, மினி எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? நான் தான் அங்க வரேன்னு சொல்லி இருந்தேனே. விஜி, எதுவும் பேச வேண்டாம், உடனே வாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம். எக்ஸாம் எப்படி எழுதினீங்க? அவள் கவனம் முழுவதும் விஜயை அழைத்து செல்வதிலேயே இருந்தது. அவளும் ஒழுங்கா எழுதல, எங்களையும் எழுத விடல, லதா கவலையாக சொன்னாள். நீங்க என்ன சொல்றீங்க? மினி கவலை கொண்டாள். லதா, சும்மா இருடி. அவளை இடைமறித்த விஜி, அவ சும்மா ஏதோ உளர்றா மினி, நீங்க வாங்க, நாம போகலாம். பிரச்சனையை உருவாக்க அவள் விரும்பவில்லை. மினி, எதுக்குடி இப்படி ஓடி வந்த? நாங்களும் தானே வரோம். இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா ஒலிம்பிக் ரெக்கார்டையே பிரேக் பண்ணி இருப்ப. ஹேமா கத்தினாள். சும்மா இருடி, நீ வேற. விஜய் எக்ஸாம் ஒழுங்காவே எழுதலையாம். சே, எல்லாம் என் கேர்லெஸ்ஸால வந்தது. அட்லீஸ்ட் இவங்களை ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போலாம்னு தான் வந்தேன். உண்மையான வருத்தம் அவளிடம். இவ காலை உடைச்ச ஆளு நீங்க தானா? வண்டி ஓட்டிட்டு வந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? இப்படியா கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுவீங்க? கேட்ட லதாவை அனைவரும் ஒரு மார்க்கமாக பார்த்தனர். எதுக்குடி எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீயாதான் போய் காலை உடைச்சுக்கிட்டியா? அப்புறம் இவங்க எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க? விஜயின் காதை கடித்தாள். அம்மா தாயே, உன் கற்பனை குதிரையை கொஞ்சம் அடக்கு. அது தறிக்கட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுது. நான் சொல்றேன். விஜய் அவளை அடக்கினாள். சரி வாங்க, நடந்துட்டே பேசலாம். உங்களால நடக்க முடியுமா? நான் வேணா உங்களை கைத்தாங்களா கூட்டிட்டு போகவா? மினி அனைவரையும் கலைத்தாள். மினி, உன்னோட ஸ்கூட்டி கீயத்தா, நான் போய் வண்டியை எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லோரும் ஸ்லோவா வாங்க. விஜயோட வண்டி கீ என்கிட்ட தான் இருக்கு, நாம வண்டியிலே போயிடலாம். ஹேமா பிளான் போட்டாள். எல்லாரும் வண்டியில போக முடியாது, நான் கால் டாக்ஸிக்கு சொல்லியிருக்கேன் மினி சொல்ல. ஐயோ மினி, நீங்க எல்லோரும் போங்க, நான் எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறேன். லதா கிளம்பட்டும், லேட்டா ஆனா அவங்க வீட்டுல தேடுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் லேட் ஆகுமே, வீட்டில் இருப்பவர்களை என்ன காரணம் சொல்வது? சொன்னாலும் நம்புவார்களா என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் விஜயின் பேச்சை கேட்டு முகம் மலர்ந்தாள். ஆனாலும் ஆபத்துக்கு உதவாதது வருத்தமாக தான் இருந்தது. அவளது மனநிலையை புரிந்து, ஒரு சின்ன அடிக்கு இத்தனை பேரா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட போறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போலதா தோழியை அனுப்பினாள். தேங்க்ஸ் டி.
இன்னும் என்ன சொல்லி இருப்பாளோ. அதற்கு முன்னால் உனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகல, பிறகு பல்லவன் விட்டுட்டு போயிட போறான். கல்லூரி வட்டத்தில் கேலி கலாட்டாக்கள், இக்கட்டான சூழலையும் அவர்கள் பேச்சில் தெரிந்தது. அனைவரும் லதாவை பார்க்க, இப்போ பல்லவன் இல்லை, சென்னை போக்குவரத்து கழகம், எல்லோரும் என்னை சந்தேகமா பாக்குறாங்க பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். விஜயை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. விஜய், பிறகு எனக்கு லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி சொல்லு, சரியா? அவள் கிளம்பினாள். விஜய், வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் மினி, நாம ஒரு முடிவுக்கு வரலாம். என்னை நீ வா போனே சொல்லுங்க, ஓகேயா? நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க 2 பேரும் போய் வண்டியை எடுத்துக்கிட்டு வரோம். வா வினோ, நாம போகலாம். ஹேமா வண்டியை எடுக்க சென்றாள். ஹேமா, என்னடி இது? லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் ஊர் சுத்தலாம்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே வினோ, புலம்ப. இப்ப மட்டும் என்ன வினோ, ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பார்க்க போறதா நினைச்சுக்கோ, ஹேமா சொல்ல அவளை முறைத்தாள் வினோ. சுசின் காரை பார்க் செய்துவிட்டு டாக்டரின் அறையை நோக்கி வேகமாக சென்றான். ஒரு விரலை மடக்கி அவரது அறையில் கதவை மெதுவாக தட்டினான். அவரது அனுமதி கிடைத்ததும் அவரது முன் மூச்சு வாங்க நின்றான். சுசினை பார்த்ததும் டாக்டர் சுந்தர்சனம், என்ன சுசின், இவ்வளவு மூச்சு வாங்குது? அப்படி என்ன அவசரம்? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனே. நீங்க சொன்னீங்க டாக்டர், ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. அவளை உடனே பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டேன். எனக்கும் பெரியப்பா மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் சுபாவும் எனக்கு விஜய் மாதிரி இன்னொரு தங்கச்சி தான். சுசின் வேறு ஏதோ சொல்ல வந்து பின்பு அதை மாற்றியது தெரிந்தாலும் எதுவும் கேட்காமல், ஓகேவா, உன் தங்கச்சியை பார்ப்போம் என கூட்டிக் கொண்டு வார்டு நோக்கி சென்றார். செல்லும் வழியிலேயே, சுசின், உங்க தங்கை கையில் அடிபட்டு இருக்கு, கேட்டா வண்டியிலிருந்து விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா விழுந்ததால் ஏற்பட்ட காயத்துக்கும் ஆயுதத்தால் ஏற்படும் காயத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்குமா? உங்க தங்கை என்ற ஒரே காரணத்துக்காக தான் மேலே எந்த கேள்வியும் கேட்காமல் நான் ட்ரீட்மெண்ட் செய்தேன். நீங்க அவகிட்ட பக்குவமா கேளுங்க. சொன்னவாறு அறைக்குள் நுழைந்தனர். அறையில் அவளை பரிசோதித்து விட்டு அவர்களுக்கு தனிமை கொடுத்து விலகி சென்றார். அவர் சென்றவுடன், சுபா, எப்படிமா இருக்க? சாதாரணமாக பேச்சை துவங்கினான். நல்லா இருக்கேனா? அங்க எல்லோரும் எப்படினா இருக்காங்க? அவளும் அவனை பின்பற்றினான். நாங்க எல்லோரும் நல்லா இருக்கோம். உனக்கு எப்படி இந்த காயம் பட்டுச்சு? எனக்கு உண்மையான காரணம் வேணும். டாக்டர் கிட்ட சொன்ன காரணத்தை அவரே நம்பாத போது நான் நம்புவேன்னு நினைக்காத, சரியா? அவனது குரல் இரும்பின் உறுதியுடன் ஒலித்தது. அண்ணா, சுப்பாவிடமிருந்து அழுகை மட்டுமே பதிலாக கிடைத்தது. இங்கே வழியினால் முணங்கிய விஜயை மினி கைத்தாங்கலாக அழைத்து வந்தாள். விஜய், டாக்டரோட ரூம் எப்படி போகணும்? ஏதாவது டோக்கன் எடுக்கணுமா? மினி கேட்டாள். அவர் எங்க ஃபேமிலி டாக்டர், பேர் சொன்னா போதும், உடனே அலோ பண்ணிடுவாங்க. இந்த ரைட் சைடு தான் அவரோட ரூம். நீங்க 2 பேரும் போய் இங்கேயே இருங்க. நாங்க நர்ஸை பார்த்து சொல்லிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். வா வினோ. ஹேமா வினோவை அழைத்து கொண்டு சென்றாள். சிஸ்டர், டாக்டரை பார்க்கணும். விஜய் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? காலில் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் அவசரம். டாக்டர் இப்பதான் சாப்பிட போயிருக்கார்.